பாகியலட்சுமி சீரியல்ல இப்போ புது எழிலா நடிச்சிட்டு வர்ற நடிகர் நவீன் முதல் முறையா ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையாவும் உருக்கமாவும் இப்ப சொல்லிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட ஆல் டைம் ஹிட் சீரியல் அப்படின்னா அது பாகியலட்சுமி சீரியல் தான். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 5 வருஷமா சுமார் 1000 எபிசோட தாண்டி டிஆர்பில கொஞ்சம் கூட குறையாம பட்டைய கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல எழில் அப்படின்ற ஹீரோ கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் விஷால் எதுவுமே சொல்லாம திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாரு. அவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்றதுக்குள்ள புது எழில் நடிகர் நவீன் தான் அப்படின்னு சொல்லி 3-4 எபிசோட் அதுக்குள்ள போயிருச்சு. இத பார்த்துட்டு இப்போ ரசிகர்கள் ரொம்பவே கோபமா புதுசா எழிலா நடிக்கிற நடிகர் நவீன் அவர்களை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நடிகர் நவீன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நானும் தொடர்ந்து பல வருஷமா பல சீரியல்கள்ல நல்ல நல்ல கேரக்டர்ல பண்ணிட்டு வரேன். ஆனா இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சதில்ல. ஆனாலும் தொடர்ந்து நான் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வரேன். இப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த சீரியல்ல எழில் ரோல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்ளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே சமயத்துல வந்து ஒரு சில எபிசோட் கூட போகல, அதுக்குள்ள இவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. எனக்கும் புரியுது, ஏற்கனவே விஷால் எழிலா வாழ்ந்துட்டாரு. இப்போ நான் சடனா வந்து அவரோட இடத்தை உடனே ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. நான் ஒன்னும் அவ்ளோ பெரிய ஆக்டர்லாம் இல்ல. அதே சமயத்துல என்ன ரொம்ப திட்டாதீங்க. கண்டிப்பா போக போக என்னோட பெஸ்ட கொடுத்து கண்டிப்பா உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுவேன். எனக்கும் உங்க சப்போர்ட் வேணும், அதை எனக்காக சீக்கிரமா கொடுங்க அப்படின்னும் ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் நவீன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவரோட ஆக்டிங் இந்த சீரியல்ல எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.